மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை நியமிக்கும் வேளையில் இறங்கியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தலைவராக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவின் இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் தந்திரம் 2027 நடக்கப் போகும் சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து நகர்த்தப்படும் காய் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அது ஏன் தெரியுமா? 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் தற்போதைய உத்தரப்பிரதேச பாஜக தலைவரான பூபேந்திர சௌத்ரி நியமிக்கப்பட்டார். ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த இவரது நியமனத்தால் மக்களவை தேர்தல் நேரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை வாரி சுருட்டலாம் என பாஜக கணக்கு போட்டிருந்தது. அதற்கேற்றாற் போல அதே மேற்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜாட் சமூக கட்சியான ராஷ்டிரிய லோக்தளுடன் கூட்டணியும் அமைத்தது. ஆனால் பாஜக போட்ட கணக்கு முழுக்க தவறானது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக அடிவாங்கியதோடு மேற்கு உத்தரப்பிரதேச மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் 9 இடங்களில் மட்டுமே வென்றது. இது கடந்த முறை அந்த கட்சி வென்ற இடங்களை விட 5 இடங்கள் குறைவாகும். 2019 ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடும்போது மாநிலத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியும் 9 விழுக்காடு வரை சரிந்தது. பாஜகவின் இந்த எதிர்பாராத தோல்விக்கு பட்டியலின மக்களின் வாக்குகள் சிதறியது முக்கிய காரணமாக மாறியது. ஜாதவ் அல்லாத பட்டியலின மக்களில் 56 விழுக்காடு வாக்காளர்களும் 26 விழுக்காடு ஜாதவ் சமூகத்தினரும் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இருந்தனர். அதே நேரம் பாஜகவின் பட்டியலின வாக்கு சதவீதம் பாதாளத்திற்கு சென்றது. 2019 ஆண்டு 48 விழுக்காடு ஜாதவ் அல்லாத தலித் மக்களின் வாக்குகளை வாங்கியிருந்த பாஜக இந்த முறை 29 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. இதனால் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவதாக முன்வந்தார் பூபேந்தர் சௌத்ரி. ஆனால் அதனை அப்போது ஏற்றுக்கொள்ளாத பாஜக இப்போது அவரை மாற்றுவதற்கும் அந்த இடத்திற்கு ஒரு புதிய பட்டியலின தலைவரை கொண்டு வருவதற்கும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது நடந்து வரும் பாஜகவின் அமைப்பு தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மண்டல மற்றும் மாவட்ட பதவிகளில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக பதவிகள் வழங்கப்படுவது இழந்த பட்டியலின சமூக வாக்குகளை மீட்டு வரவும் புதிய பட்டியலின தலைவரை நியமிப்பதற்கான முன்னோட்டமாகவும் இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதனையடுத்து 3 முக்கிய பட்டியலின தலைவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு குறிவைத்திருக்கின்றனர். சட்ட மேலவை உறுப்பினர் வித்யாசாகர் சோங்கர், முன்னாள் மக்களவை உறுப்பினர்கள் வினோத் சோங்கர், ராம்சங்கர் கத்தேரியா ஆகியோர் தலைவர் பதவிக்கான ரேஸில் இறங்கி இருக்கின்றனர். இவர்களில் ராம்சங்கர் கத்தேரியாவுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வினோத் சோங்கரும் வித்யாசாகர் சோங்கரும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவர்களுக்கு பதிலாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராம்சங்கர் கத்தேரியாவை பாஜக தலைவராக நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் தேசிய பட்டியலின ஆணைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் பாஜகவின் இந்த முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்குமா என்பது கேள்விக்குரியே என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஆட்சியை மாற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. 1983 ஆண்டுக்கு பிறகு 2022 ஆண்டுதான் பதவியில் இருந்த கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடித்த அதிசயம் அரங்கேறியது. ஆனால் 3வது முறையும் ஹாட்ரிக் அடிப்பது பாஜகவுக்கு இமாலய வேலை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஒரு பக்கம் PDA பார்முலாவின்படி ஓபிசிக்கள், சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின சமூகத்தினரை குறிவைத்து சமாஜ்வாதி எடுத்து வரும் முயற்சிகள் களத்தில் எடுபட தொடங்கி இருக்கின்றன. சமாஜ்வாதியின் கரத்தை வலுப்படுத்த காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியை தொடர்ந்து வருகிறது. நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகிக் கொண்டதன் மூலம் பாஜகவை எதிர்க்க எந்த நிலைக்கும் இறங்க தயார் என்கிற நிலைக்கு காங்கிரஸ் வந்திருப்பது தெளிவாகி இருக்கிறது. இதனால் பட்டியலின சமூகத்தில் இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதோடு நிற்காமல் RSS உதவியை நாடுவது, மக்கள் மத்தியில் அதிருப்திக்குள்ளான சிட்டிங் MLAக்களுக்கு சீட்டு கொடுக்காமல் தவிர்ப்பது, அதிருப்தி வேட்பாளர்கள் உருவெடுக்காமல் தடுப்பது என பல வேளைகள் பாஜகவுக்கு காத்திருக்கிறது.